வெல்கம் டு மூன் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அமேசான் கிடைப்பில் பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் எதுக்காக அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அமேசான் கிடைப்பு புக்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது டைட்டில் அண்ட் சப்டைட்டில், கேட்டகரி, புக் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்டாக பார்த்துருக்கோம். பட் அமேசான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடைப்பில் இந்த 7 கீவேர்ட்ஸ் பேக் பாக்ஸு என்ன பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம எல்லாருமே டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் கீவேர்ட்ஸு அண்டு சப்டைட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 7 கீவேர்ட்ஸ்லையுமே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே கீவேர்ட்ஸை ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிடுவோம். சேம் கீவேர்ட்ஸை கொடுத்து நம்ம புக் சர்ச் பண்ண இந்த கீவேர்ட்ஸ் நமக்கு எடுத்து கொடுக்கணும். ஸ்க்ரால் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட புக்ஸ் ஃப்ரண்ட்டில் வரணுன்றதுக்காக நீங்கள் டைட்டிலில் யூஸ் பண்ணணும், சப்டைட்டிலில் யூஸ் பண்ணணும். அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் பேக் அண்ட் கீவேர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் பிகினர் பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்காக இருக்கும். செகண்ட்ரி என்னன்னா, ஆல்ரெடி ஏற்கனவே ஒருத்தர் போட்டிருப்பாங்க சேம் அந்த கண்டென்ட் டைட்டில் ரேண்டமாக ஒரு கீவேர்ட்ஸை செலக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் மை கிறிஸ்மஸ் கலரிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன் சர்ச் பண்ணல. இங்கே நிறைய பேர் டைட்டில்ஸு சப்டைட்டில்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டைட்டில்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைட்டில்ஸ் கீவேர்ட்ஸு அவங்க ஃபர்ஸ்ட் பேஜில் வருது அப்படின்றதால இந்த டைட்டில்ஸ் அப்படியே காப்பி பண்ணி அவங்களோட பேக் அண்ட் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது செகண்டாக பண்ணுற தப்பு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. தேர்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேண்டமாக அவங்களோட புக்ஸுக்கு ரிலேட்டடாக இல்லாத ஒரு கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுறதுனால உங்களோட புக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும், இண்டெக்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படிலாம் ஆகாது. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் புக்ஸ் என்ன டாப்பிக்கில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அமேசான் கிடைப்பு பிகினராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் செல்ஃப் இன்ஃபர்மேஷனலாக சர்ச் பண்ணுறாங்களா இல்லை கமர்ஷியலாக சர்ச் பண்ணுறாங்களா, ஒரு கீவேர்ட்ஸு இது எதை பற்றி சொல்லுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ நான் மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் கலரிங் புக்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த புக்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன் கீவேர்ட்ஸ். இப்போ சஜஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறையவே காட்டுது. மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் பேபி கேர்ள் அவுட்ஃபிட் பாய் அப்படின்லாம் காட்டுது. ஆர்னமெண்ட், ட்ரீ இது எல்லாமே காட்டுது. ஸோ இதெல்லாம் ஆட்டோ சஜஷன்ஸில் காட்டுது. நீங்கள் எதை பற்றி உங்கள் டாபிக்ஸ் போட போகிறீங்க, ஒரு ப்ராடக்டாவா இல்லை புக்ஸாவா இல்லை வேறு எது ரிலேட்டடான ஒரு புக் போட போகிறீங்கன்றதான் மெயின். நான் ஒரு ப்ராடக்ட் பற்றி போட போகிறேன்னா எனக்கு காம்பீட்டரும் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு கீவேர்ட்ஸை செட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்பேரிஷன் பண்ணி நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி தான் புக்ஸ்க்குமே. புக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். எங்கேயுமே புக்ஸ்னு போடவே கிடையாது. ஸோ இது எல்லாமே கமர்ஷியலு அண்டு ப்ராடக்ட்டு விற்கிறதுக்கு கீவேர்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் இது கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. இது உங்கள் புக்குக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் ஆனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். அப்புறம் வேர்ட் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க சில பேர். நீங்கள் சர்ச் பண்ணுற சம்திங் நான் மை ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் புக் அப்படின்னு நான் போடுறேன். இதை ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த கீவேர்ட்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பேக் அண்ட் கீவேர்ட்ஸில் கொடுத்துருவாங்க. சரி, அதுவுமே பண்ணக்கூடாது. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்ஸை நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க அதுவும் மெயின். அந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பியானோ கிறிஸ்மஸ் புக்ஸு இல்லை காலேஜ் புக்ஸு, நியூ பார்ன் புக்ஸு இதுமாரி கையில் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூ பார்ன் புக்ஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வியானா அட்வென்ச்சர் கிறிஸ்மஸ் புக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களோட கீவேர்ட்ஸே தான் அந்த வியானா அட்வென்ச்சர் தான் கீவேர்ட்ஸு. ஸோ உங்களோட புக்ஸ் எதை பற்றி சொல்லுதா, அந்த கீவேர்ட்ஸில் சர்ச் பாக்ஸில் வருதா, இது இன்டென்ட் கீவேர்டா அப்படின்னு பார்த்தது நம்மளோட புக்ஸை
பேக் எண்டில் கொடுக்குற ஒரு கீவேர்ட்ஸை செலக்ட் பண்ணணும். அந்த 7 கீவேர்ட்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கீவேர்ட்ஸை கொடுத்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஆடியன்ஸை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கஸ்டமர் நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் புக் தேவைப்படுது. நான் இது வந்து பேர்டான ஒரு கீவேர்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது நிறைய பேர் இது நேச்சுரலாகவே வந்து சம்திங் நான் வந்து பார்க்க தான் வரேன், நான் வாங்குகிற இன்டென்ட்லாம் எனக்கு கிடையாது. ஸோ நான் இது மாதிரி டைப் பண்ணி பார்க்குறேன்னா என்னெல்லாம் புக்ஸ் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் நியூ ட்ரெண்டிங்காக வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணால் இங்கே ஒரு கீவேர்ட்ஸ் நான் டைப் பண்ணுவேன். என்னோட குழந்தைக்கு வாங்க போகிறேன் அப்படின்னா நியூ பார்ன்ஸ்ன்னு போடுவேன். ஒரு பொண்ணுக்கு வாங்க போகிறேன்னா கேர்ள் அப்படின்னு சொல்லி போட்டு தேடுவேன். அவளுக்கு என்ன ஏஜ் 4 to 8 அப்படின்னா 4 to 8 அப்படின்னு சொல்லி போட்டு தேடுவேன். நீ ஏஜ் போட்டு போடலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து எதை பற்றின கீவேர்ட்ஸு. இன்ஃபர்மேஷனல் கொடுக்கறதுக்கா. இப்போ கூகுள்லேயே நான் ஒரு கீவேர்ட்ஸ் போய் டைப் பண்ணுறேன் அப்படின்றப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கு. இப்போ இதை டைப் பண்ணோடனே இங்கே வந்து நிறைய புக்ஸ் காட்டு. ஸோ மறுபடியும் வந்து இதில் டைப் பண்ணும்போது கிறிஸ்மஸ் புக் ஃபார் டோல்டர் ஏஜ் 2 அப்படின்னு காட்டு. இங்கே ஏஜ் 2 இருக்கிறவங்களுக்கு தான் இவங்களோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ இதை மென்ஷன் பண்ணி இங்கே இன்டென்ட் கீவேர்ட்ஸை போட்டிருக்காங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்றப்போ இந்த புக்ஸ் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குது கூகுளில். சரி, நான் மறுபடியும் வந்து நாங்கள் கீவேர்ட்ஸ் தேட பார்க்குறேன். இதை பற்றி பீப்புள் ஆல்சோ ஆக்ஸ் வாட் இஸ் குட் கிறிஸ்மஸ் புக் ஃபார் 2 years old அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரிலவெண்ட்டான ஒரு புக்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த கீவேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் புக் ஃபார் த ப்ரீ ஸ்கூலர் ரீட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு அலோடுன்னு போட்டிருக்காங்க. பெஸ்ட்டு சில்ட்ரன் கிறிஸ்மஸ் புக் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து லாங் டைம் கீவேர்ட்ஸை பார்த்து சூஸ் பண்ணணும். அண்டு இன்டென்ட் கீவேர்டை பார்க்கணும். இது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இல்லை உங்கள் புக்ஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு இது நான் டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் போட்டாலும் இந்த புக்ஸ் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி எந்த கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம், உங்களோட புக்குக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, இந்த கீவேர்ட்ஸ் போட்டால் என்னோடய புக்ஸ்க்கு வந்து ரிலவெண்ட்டாக அது வந்து ஸ்க்ரால் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். இன்ஃபர்மேஷனல் கொடுக்கலாம், கமர்ஷியலில் இருக்கலாம், ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கலாம், ஆடியன்ஸ் பேஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணலாம். இன்னொருத்தரை போட்ட கண்டென்ட்டை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களோட புக்ஸ்க்கு ஒரு யூனிக் வச்சுக்கோங்க. மெயின் டாபிக் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சம் கீவேர்ட்ஸ்க்கு மெயின் டாபிக் என்ன, புக்ஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்றது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸில் கொடுத்துருவேன். செகண்டு யாருக்கு அந்த புக்ஸு அப்படின்றத கொடுக்கணும். தேர்ட் வந்து இது ப்ராப்ளம் சால்வடான ஒரு புக்ஸா அப்படின்றது. ஸோ இந்த புக்ஸ் என்ன பர்பஸ்க்காக அப்படின்றது மாதிரிலாம் டீட்டெயில்ஸாக கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு காலமே ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி, இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியும், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மேட்டர், கோல்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான ஒரு ஆங்கிள்ஸை நீங்கள் கீவேர்ட்ஸில் இந்த பேக் அண்ட் கீவேர்ட்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும். அப்படி கொடுக்கும்போது எந்த கீவேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணணும் நம்மளோட புக்ஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ண கால் பண்ணிட்டு இண்டெக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வேறு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் அடுத்தவங்க என்ன டைப்பில் போட்டிருக்காங்க அவங்களோட டாபிக் ஹெட்டிங்ஸ் காப்பி பண்ணுறது, உங்கள் புக்குக்கு ரிலவெண்ட்டாக இல்லாத கீவேர்ட்ஸை ரேண்டமாக செலக்ட் பண்ணி போடுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணனா உங்கள் புக்ஸ்க்கு வந்து ட்ராபேக் தான். அப்புறம் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டைட்டில்ஸு அண்டு சப் டைட்டில்ஸு, டிஸ்கிரிப்ஷனு, ஸோ இதில் எல்லாத்துலேயும் கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப டஃபிங் பண்ணுவாங்க. அப்படி டஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டப் பண்ணுறீங்க, நான் நிறைய கீவேர்ட்ஸ் போட்டு இதுமாரிலாம் பண்ணால் இந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து எடுத்து காட்டும் அப்படின்னு நினைப்பீங்க.
ஸோ அமேசான் ஆல்கோலாம் எதிர்பார்க்குறது வந்து நேச்சுரலாக இருக்கா அப்படின்னா, ஸோ நேச்சுரலாக இல்லை அப்படின்றப்போ உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதர் கம்ப்யூட்டரோட உங்களுக்கும் அப்படியே ஈக்குவலாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண சான்சஸ்க்கு டிராஃப்டில் போட்டு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. இது சேஞ்சஸ் பண்ணுங்கள், அது சேஞ்ச் பண்ணுங்கள். சில பேருக்கு மெயில் வரும், சில பேருக்கு மெயில் வராது. அப்செட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு புக்ஸ் வந்து ஸ்க்ரால் ஆகாது, ஏதோ ஒரு மொழியில் அது வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். கலரிங் புக் வேணால் தான் போடணும். இப்போ கண்டென்ட் புக்கு ரைட் பண்ண மாதிரி கீவேர்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது. ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் உங்கள் கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு கிளியர் ஹெட்டிங்ஸாக இருக்கணும், கிளியர் சப்டைட்டிலாக இருக்கணும், கிளியரான ஒரு பேக்ரவுண்ட் கீவேர்ட்ஸை நீங்கள் கொடுத்துருக்கணும். இது எதை பற்றி சொல்ல வர்றது, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செக் பண்ணிக்கணும் உங்கள் புக்ஸில் அப்படின்னா, கீவேர்ட்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கா ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிக்கணும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்ச் பாரில் ஆட்டோ சஜஷன் உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் நீங்கள் இன்டென்ட் கீவேர்டை கண்டுபிடிச்சி நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் கீவேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 838 பேர் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் வந்து 16 புக்குக்கு காட்டியிருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸ் உங்கள் புக்குக்கு ரிலேவெண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி பேக்ரவுண்ட் கீவேர்ட்ஸை கொடுத்துக்கலாம். செகண்ட் வந்து ரீடை வந்து பேரா சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆல்ரெடி டைட்டிலே நீங்கள் உங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டீங்க, சப்டைட்டிலையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே கவர்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். தேர்ட் வந்து இது இன்னொரு கீவேர்ட்ஸும் டூப்ளிகேட் கான்செப்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபோர்த் அண்ட் இந்த டூப்ளிகேட் பண்ணுறவங்க அடுத்தவங்களோட கீவேர்ட்ஸ் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறது, இது உங்கள் புக்குக்கு ரிலேவெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கவே மாட்டோம், ரேண்டமாக எடுத்து போடுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மிஸ்லீடிங் சொல்லுவாங்க. இதுக்கு தான் நிறையா அமேசான் சைட்லனா வரும்னா நமக்கு மெயில் வரும், உங்களுடைய புக் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படின்னு. கீவேர்ட்ஸ் டைட்டில் வந்து மிஸ்லீடிங் டைட்டில் அப்படின்னு போடுவாங்க, கவரில் மிஸ்லீடிங் கவர் அப்படின்னு வரும். இது பற்றி என்னன்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், என்ன மிஸ்டேக், அது எதனால் மெயில் வருது அப்படின்னு. அப்புறம் வந்து இப்போ நேச்சுரலாக இருக்காது, கீவேர்ட் ஸ்டப் பண்ணி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ரொம்ப போர்டாக ஜெனரிக்காக போடக்கூடாது. ஜெனரிக் வேர்ட்ஸு, புக்கு கண்டென்ட் இல்லாத ஒரு டாபிக் கீவேர்ட்ஸ், அந்த புக்குக்கும் அவங்க போட்டிருக்க கீவேர்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் வந்து அது இல்லாத ஒன்று எடுத்து போட்டுருவாங்க, இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும், கீவேர்ட்ஸில் என்னால் வருது, நீங்கள் சர்ச் பண்ணணும், அந்த கீவேர்ட்ஸில் என்னால் வருது அப்படின்னு பார்த்துக்கணும். அதுலேருந்து ஒரு ஃபில்டர் பண்ணணும், குரூப்பாக வந்து இது பண்ணிக்கணும். நம்ம டூப்ளிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணணும். நம்ம புக்குக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு வந்து சர்ச் இன்டென்ட்டான கீவேர்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரிலவென்ஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேடிபியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் புக்குக்கு என்ன அது அப்படின்னு சொல்லி உங்கள் கீவேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். கஸ்டமர் எந்த மாதிரி ஆங்கிள்ஸில் வந்து டைரக்ட் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து அமேசானில் சர்ச் பார் யூஸ் பண்ணணும், அண்டு கூகுளில் சர்ச்சஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும், என்ன தேடிட்டுருக்காங்க அப்படின்னு. ஒரு புக்கை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சேல் பண்ணணும் அப்படின்ற தோட்டை தாண்டி இது என் புக்ஸு இது என்ன சால்வ் பண்ணுது அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது கஸ்டமருக்கு எந்த வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்களோட புக்ஸ் வந்து சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு புக்ஸ் வந்து இப்போ நீங்கள் போகிற எஃபோர்ட்டை எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே.
இது நான் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தேன், அதை நான் எடிட் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்ட் கீவேர்ட்ஸ்க்காக மறுபடியும் உங்களுக்காக எடிட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கேன். இதை நான் ட்ரை பண்ண ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்டிங்காக தேவைங்க அது நம்ம புக்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து நீங்கள் மாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்கள் டாபிக் என்ன புக்ஸ் அப்படின்னு, செகண்ட் இது யாருக்கு அப்படின்னு, இந்த புக்கு என்ன யூஸ்ஃபுல்லு அப்படின்னு, இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஃபஸ்ட்டு ஹாலிடே மாஸ்டர் வந்து நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இதை இங்கேயும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சர்ச் பாரில் ஆட்டோ கம்ப்ளீட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இது உங்கள் புக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த அதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறத விட இது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த கீவேர்ட்ஸ் லோ காம்படிஷனும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 800 சொன்ன மாதிரி இல்லை 838 இது வந்து ஓகே தான், குட்டு தான். இந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் புக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா. 800 கீவேர்ட் தான் இருக்குது. அது இன்டென்ட் கீவேர்டுன்னு செக் பண்ணிட்டு நம்ம பேக் அண்ட் கீவேர்ட்ஸில் இங்கே வந்து கொடுத்துடலாம் அதை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கீவேர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு நம்ம சேனலில் வரும். பாய்.